வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது கெய்ன்ஸ் டெக்னாலஜி பற்றியான அப்டேட் தான். ஸோ கெய்ன்ஸ் டெக்னாலஜி ரீசென்ட்டா நீங்க பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க. பலரும் பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்லயும் இந்த நிறுவனத்த பத்தி கேட்டுட்டு வந்துட்டுருப்பீங்க. ஏன்னா, இந்த நிறுவனம் இப்போ நல்ல ஒரு செல் ஆஃப்ப பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் பீக்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50% வரைக்கான சரிவு இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜில வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில நிறுவனத்தோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிறுவனத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் டூப்பர் ரேலிய குடுத்த ஒரு நிறுவனம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பீக்க தொட்டுட்டு கிட்டத்தட்ட ரூ. 7,300 அப்படிங்கிற ஒரு பீக்க தொட்டுட்டு 3,000 அப்படிங்கிற ஒரு லோவ பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஒரு சின்ன ரிவர்சல் பார்த்தீங்கன்னா, இந்த கெய்ன்ஸ்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில ரிசல்ட் வந்துருக்கு. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ரிசல்ட் சுமாரா தான் வந்து இருக்கு. கெய்ன்ஸோட லாபம் பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஸோ எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வெறும் 56 கோடியோ, 60 கோடி கிட்டயோ 56 கோடி பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ பார்க்கும்போது இந்த காலாண்டு கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. பட் இது இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கு ரெவென்யூ வைஸ்ல. பட் அவங்களுடைய லாப அளவு இந்த காலாண்டு சுருங்கியிருக்கு. இதுக்கு டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனா இருக்கு. ஸோ டாக்ஸ் கடந்த ஒரு 3 காலாண்டுகளா அளவு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாவே இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த டாக்ஸோட இம்பேக்ட் வந்து லாப அளவ இந்த காலாண்டு பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கு. அதே மாரி நிறுவனமும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி கன்னா பின்னான்னு ஏறுன ஒரு நிறுவனம், ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து 2 டைம் ஒரு புது ஒரு உச்சத்த தொட்டுது. 7,500 அண்டு 7,300 அப்படிங்கிற ஒரு ஹைட்ட தொட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சரிவு இந்த நிறுவனத்தில வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த நிறுவனத்த இன்னும் நம்ம டீப்பா வந்து பார்க்கணும். ஸோ நெறைய ரீட்டெயில் இன்வெஸ்டர் பார்க்கும்போது இறங்கியிருக்கு. ஸோ ஃப்யூச்சர் கதைகள் இந்த மாரியான விஷயங்கள பார்த்துட்டு, ஸோ இந்த நிறுவனம் தான் நல்லா கரெக்ட்டா இருக்கே. ஸோ இது இப்படி பண்ணிருமே, அப்படி பண்ணிருமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். பட் இத இன்னும் டீப்பா வந்து அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அந்த மாரி அனாலிசிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப சரியா இருக்கும். பட் எனக்கு இந்த இடத்துல பெரிய ஒரு நாட்டம் இல்ல. அதனால தான் இத நான் இன்னும் டீப்பாலாம் வந்து ஸ்டடி பண்ணல. ஸோ ஃபர்தரா பார்ப்போம். இதுக்கப்புறமும் ஒரு பெரிய ஒரு செல் ஆஃப் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில, இத வந்து நம்ம ரிசர்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்தது டாக்டர் ரெட்டி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா, நோவர்டிஸ் கூட வந்து ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்க. எப்போ 22ல வந்து போட்டிருக்காங்க. இப்போ அந்த அக்ரீமெண்ட்ட வந்து டெர்மினேட் பண்றதா ஒரு தகவல வந்து டாக்டர் ரெட்டி குடுத்துருக்காங்க. ஸோ செப்டம்பர் மாதத்தோட பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரீமெண்ட் வந்து முடிவடையுது. ஸோ கேன்சல் ஆகுது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ ஸோ இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி, அத மார்க்கெட்டிங் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. பட் இதுக்கப்புறம் வந்து அது நடக்காது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைக்குது. பட் டாக்டர் ரெட்டி தரப்புலேருந்து என்ன வந்திருக்கு, ஸோ இதனால பெரிய அளவுக்கு ஃபினான்ஷியல் இம்பேக்ட் எல்லாம் வந்து எங்களுக்கு ஏற்படாது அப்படின்ட்டு கிளியர் கட்டா வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ எல்லாரும் இல்ல. சில பேர் பார்க்கும்போது டாக்டர் ரெட்டி ஏறும்போது, என்னோட போர்ட்ஃபோலியோல டாக்டர் ரெட்டி அதிகப்படியான பங்குகள் இருக்கு. ஸோ இப்ப ஏறுனதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்டின்ட்டுலாம் போட்டிருந்தாங்க. ஸோ இது ரொம்பவே வந்து தவறான ஒரு அப்ரோச். பங்கு இருக்கிறது சரிதான். ஆனா, ஒரே பங்கு போர்ட்ஃபோலியோல பெரிய அளவுக்கு ஒரு வெயிட்டேஜ்ல நம்ம வாங்கி வச்சிருப்பது என்னைக்குனாலும் ஆபத்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா, ஸோ ஏறுன வேகத்தில சட சடன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் கீழ இந்த நிறுவனம் இறங்கியிருக்கு. ஸோ ரொம்ப ஆசை இருக்கலாம். ஒரு நிறுவனத்து மேல இருக்கக்கூடிய பற்றும் அதிகமா இருக்கலாம். அதுக்காக போர்ட்ஃபோலியோல கம்ப்ளீட்டா ஒரு 50% இல்ல அதுக்கும் மேல இந்த மாரி ரொம்ப அதிக அளவுக்கான வெயிட்டேஜ் குடுத்து ஒரு பங்க வாங்கி வைப்பது என்னைக்குனாலும் ஆபத்து அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம புரிஞ்சுக்கலன்னா டெஃபினட்டா ஸோ கால இழப்பு வந்து ஏற்படும். டைம் செல்ல செல்ல தான் இது வந்து நமக்கு ஒரு புரிதல ஏற்படுத்தும். இதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபார்மன்ஸே இல்லன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஸோ ரொம்ப நாள் நம்மளாலலாம் வெயிட் பண்ண முடியாது. குறிப்பா ரீட்டெயில் இன்வெஸ்டர்னால வெயிட் பண்ணவே முடியாது. ஸோ எக்ஸிட் பண்ணிட்டு, சரி இருக்கிறது போதும் அப்படின்ட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சூழ்நிலையில நம்மளுடைய காத்திருப்பு காலம் பார்த்தீங்கன்னா, கேள்விக்குறி ஆகுது. அது கம்ப்ளீட்டா வேஸ்ட் ஆகுது. அந்த சூழ்நிலையில எப்படியும் பார்த்தீங்கன்னா, லாபத்தில இருக்காது. ஏன்னா லாபத்தில இருந்தா நம்ம விக்க மாட்டோம்ல. ஸோ நஷ்டத்திலயும் இருப்போம். ஸோ இது பெரிய அளவுக்கான ஒரு டிசப்பாயிண்ட் நமக்கு ஏற்படுத்தும். இந்த நிறுவனத்துக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படிங்கிற மனப்பான்மை கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு புரிதல் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நோக்கம். ஸோ சரியா, கரெக்ட்டா ஒரு வெயிட்டேஜ் குடுத்து போர்ட்ஃபோலியோவ மெயின்டெயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். இல்ல அப்டின்னா போர்ட்ஃபோலியோ கண்டிப்பா பிரச்சனையில மாட்டிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது
ஸோ யுனைடெட் பிவரேஜ் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. யூபிஎல். ஸோ இந்த நிறுவனத்த பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நிறுவனத்தில என்னோட ஒரு முடிவு என்ன அப்படிங்கிறத பற்றி நண்பர்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன செய்தி வந்திருக்குன்னா, இந்த யூபிஎல் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயத்த வந்து கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ என்னன்னா, இதுக்கு முன்னாடி டாக்ஸ் எப்படி போட்டுட்டு இருந்தாங்க கர்நாடகா அரசாங்கம்னு பார்த்தா, ஸோ இந்த லிக்யூருக்கு டாக்ஸு, ஸோ வால்யூம் அடிப்படையில டாக்ஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஆல்கஹால் கன்டென்ட் பேஸ் பண்ணி டாக்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த யூபிஎல்லோட பீர் குரோத்தை இன்னும் அதிகமாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோட ஆல்கஹால் கன்டென்ட் வந்து எப்படியும் ஒரு 9% 8%க்குள்ளே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வைனுக்கும் அதே மாதிரி தான். வைன் அதுக்கப்புறம் பீர் இது ரெண்டோட க்ரோத்தும் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ஸோ இது யூபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கர்நாடகா ஒரு முக்கியமான ரீஜன். அந்த இடத்துல ஒரு நல்ல சேல்ஸ் க்ரோத்தையும் யூபிஎல் பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக தான் மகாராஷ்டிரா இருக்குது. ஸோ மகாராஷ்டிராவும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட் யூபிஎல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல வளர்ச்சி ஏற்படுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையுமே நிறையா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா இப்போது ஆன்லைனில் வந்து சரக்கு புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நான் பார்த்தேன். அண்டு அதை வந்து ப்ரைவேட் ஆக போகிறதாகவும் சில தகவல்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருந்தது. பட் இன்னுமே பார்த்திங்கன்னா அது சட்டப்பூர்வமாக வந்து அங்கீகரிக்கப்படலை. மேபி வருங்காலத்தில் அங்கீகரிக்கப்படலாம். ஸோ அவங்களுடைய முக்கியமான கால் அவுட் என்ன நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடதுன்னு பார்த்தா, ஸோ இந்த மொன்ன சரக்கு இருக்கும். ஸோ பேரே தெரியாத சரக்கு, நல்லா இல்லாத சரக்கெல்லாம் போட்டு ஒயின் ஷாப்பில் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. எப்போ போய் கிங்ஃபிஷர் கேட்டாலும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இதுக்கப்புறம் எல்லா பிராண்ட்ஸும் வந்து தமிழ்நாடு ஒயின் ஷாப்பில் இருக்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பண்ண போகிறதாகவும் சில தகவல்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ இது நடந்ததுன்னா ஏன்னா டாஸ்மாக் போகிற எல்லாரும் கேட்கக்கூடிய பீர் என்ன கிங்ஃபிஷர் தான் வந்து கேட்பாங்க. ஒரு நல்ல வால்யூம் க்ரோத் இருக்கும். இங்கேயும் ஒரு முக்கிய ஒரு ரீஜனாக யூபிஎலுக்கு மாறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. பட் இதெல்லாம் என்றைக்கு நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்டே வருவோம். அடுத்தது ஸோ இப்போ இந்த டாரிஃப் பஞ்சாயத்து இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. என்னன்னா, ஸோ இப்போது அங்கே இருக்கக்கூடிய செனட் சபை பார்த்தீங்கன்னா இந்த டாரிஃப்க்கான ஓட்டிங்கை வந்து போட்டிருக்காங்க. ஸோ பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா அகென்ஸ்டாக தான் போட்டிருக்காங்க. யாருக்கு? நமக்கு அகென்ஸ்டாக. நமக்குன்னு டேரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இந்த ரஷ்யாவுக்கு அகென்ஸ்டாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த மாதிரி நடந்ததுனால இப்போ வந்து சைனா, அதுக்கப்புறம் இந்தியா, அதுக்கப்புறம் இன்னும் 2, 3 நாடுகள் மேலே யுஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100% வரைக்கான டாரிஃப் போடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்தை நமக்கு கிளப்புது. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்து ஏறி ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நிற்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து திரும்ப டாரிஃப் அப்படிங்கிற ஒரு பேச்சு எடுத்திருக்காங்க. இந்த செய்தி இப்போ தான் வந்து வந்திருக்கு. ஸோ வந்ததும் அதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது திரும்ப டாரிஃப்க்கு இது மேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஸோ திரும்ப ஒரு ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 2, 3 நாள் இந்த செய்தி ரொம்ப பீக்கில் இருக்கும்போது ஒரு ப்ரெஷர் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் க்ரியேட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபார்மா, ஆட்டோமேட்டிவ் பிஸ்னஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாதிப்படைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டெக்ஸ்டைல் இதெல்லாம் பாதிப்படையலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெரிய அளவுக்கு வந்து இப்போ ஓடிட்டுருக்கு. ஸோ கொண்டு வராங்களா, திரும்ப 100% டாரிஃப் போடுறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இது டேரெக்டாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இம்பேக்ட் ஆகும். ஸோ நம்மளும் அமெரிக்காவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்மளை காட்டிலும் சைனாவோட எக்ஸ்போர்ட் அமெரிக்காவுக்கு எக்கச்சக்கமாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா நம்ம டாரிஃப்ன்னு நம்ம உள்வாங்கிட்டு ஸோ நம்ம குறைஞ்ச விலைக்கா கொடுக்க போகிறோம்? கண்டிப்பாக இல்லை. அந்த டாரிஃபை போட்டு ஸோ அதுக்கு மேலே தான் வந்து விற்க போகிறோம். அதனால் பாதிப்பு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு யுஎஸ்க்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாட்களுக்கு இது நிலைக்காது அப்படின்ட்டும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது ஏன்னா இப்போ ஃபார்மா எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ ஃபார்மாவுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் 200% டாரிஃப் போடுவேன் அப்படின்ட்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கான். கூட பார்த்தீங்கன்னா இப்போ 100% டாரிஃப் வேறு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ எப்படி பார்த்தாலும் அப்போ 200% டாரிஃப் போடும்போது கூட மருந்து நிறுவனங்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ண போகிறதில்ல, ஸோ கம்மியெல்லாம் பண்ண மாட்டோம், யூஎஸில் பிளான்ட்டும் அமைக்க மாட்டோம் அப்படின்ட்டு கிளியர் கட்டாக வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க கம்பெனிஸ் பார்க்கும்போது அந்த ப்ரைஸ் ஹைக்கை வந்து அமெரிக்க மக்கள் தலையில் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இதனால் பாதிப்பு அவங்களுக்கு தான் ஏற்படும். என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்தது ஸோ ஃப்ளைட் கம்பெனியான இண்டிகோ பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இண்டிகோ பார்த்திங்கன்னா இப்போது பிரசிலியன் ஏர்க்ராஃப்ட் மேக்கர் கம்பெனிக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எம்பரர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஃப்ளைட் வாங்குறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ டாட்டாலாம் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது போயிங் கூட வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ போயிங்க்கு பெரிய அளவுக்கான கான்ட்ராக்டும் வந்து கொடுத்துருக்காங்க நிறையா ஃப்ளைட்டை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்காக. ஸோ இண்டிகோ பார்த்திங்கன்னா இப்போது
இந்த எம்பரர் கிட்ட வந்து போயிருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த டீல் முழுமை அடையுதான்ட்டு. ஆல்ரெடி இந்த எம்பரர் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாலயே வந்து நாங்க ஃபெசிலிட்டி அமைப்பதற்கு தயார். ஆனா எங்களுக்கு லான்ச் கான்ட்ராக்ட் வேணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நாங்க இந்தியால அமைப்போம். அதர்வைஸ் நாங்க பண்ண மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 200 ஃப்ளைட்டுக்கான ஒரு ஆர்டராச்சும் எங்களுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு நிறுவன தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ இவங்க எவ்வளோ ஃப்ளைட்டை வாங்க போகிறாங்க என்ன ஏதுன்ட்டு நமக்கு புரியல. ஸோ மேற்கொண்டு டாட்டா நிறுவனமும் இங்கே போய் ஒரு பெரிய கான்ட்ராக்டை கொடுப்பாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ பிரசிலியன் மார்க்கெட் இப்போவும் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கல பிரசிலியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னும் வந்து ஒரு அந்த கரெக்ஷன் பேஸில் தான் இருக்குது. பட் விரைவில் நமக்கு மேபி என்னைக்காச்சும் ஒரு சான்ஸ் ஏற்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிரசிலியன் மார்க்கெட்டில் ஒரு முக்கிய ஒரு நிறுவனமாக இந்த எம்பரர் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்த ஒரு அப்டேட்டு. ஸோ மைக்ரோசாஃப்ட் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க $500 வந்து தாண்டி இருந்தது. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்தது. பட் எண்ட் ஆஃப் த டேயில் கரெக்டாக 499.99 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் அதிரடியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ நல்ல ஒரு சான்ஸை கொடுத்த ஒரு நிறுவனம் இந்த மைக்ரோசாஃப்ட். எவ்வளோ ப்ரெஷர் இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரும் நிறுவனத்தை வாங்குறதுக்கு கூட தயக்கம் மார்க்கெட்டில் இருந்ததை நம்ம கண்கூட வந்து பார்த்தோம். ஏன்னா நிறுவனம் இறங்கிட்டு இருக்கு. ஸோ இறங்கினா நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்காது இல்லை. ஸோ இறங்குற நிறுவனத்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க. என்ன இது கொஞ்சம் சீக்கிரம் நடந்துருச்சு. இந்த ஒரு வருடத்துலேயே ஒரு ரிவர்சலை போஸ்ட் பண்ணிருச்சு. மேபி இது இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு செல் ஆஃபை ஃபேஸ் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஏற்படும். அந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கான ஒரு மனப்பான்மை ஏற்படாமல் கூட வந்து போகும். ஸோ இன்னும் பயம் வந்து ஏற்படும். ஸோ ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு இங்கே இருக்குது. அப்படிப்பட்ட செய்திகளை கண் முன்னாடி காட்டி காட்டி நம்மளை பெருசாக வந்து ரிசர்ச் பண்ணவே விட மாட்டாங்க. அந்த செய்திகளை சுற்றியே நம்ம வலம் வருவதற்கு எல்லா வேலைகளையும் பண்ணுவாங்க. ஸோ செய்திங்கிறது ஒரு பார்ட்டு தான். பட் அந்த செய்தியை தாண்டி இன்னும் பல விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணும்போது தான் கண்டிப்பாக நமக்கான ஒரு புரிதல் ஏற்படுங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா கிளாடை கைவிட்டுட்டு ஸோ இன்ஜினியர்ஸ்க்கு வந்து GPT 5.6 சாட் ஜிபிடியை வந்து ஓப்பன்ஏஐயோடத யூஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவங்களுக்குள்ளேயே தான் ரெவன்யூ இதாக போகுது. ஸோ பெரிய அளவுக்கான பங்குகளை மைக்ரோசாஃப்ட் தான் வந்து ஓன் பண்ணுறாங்க சாட் ஜிபிடியை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்ப்போம். இது கிளாடுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ இந்த ஆந்த்ரோபிக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஹைப் இருந்தது. ஒவ்வொரு மாடலும் அவங்க லான்ச் பண்ணும்போது ஐடி கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ரத்த ஆறு ஓடிட்டு இருந்தது. பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு சப்பையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இவ்வளோ வேகமாக நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் நடந்திருக்கு. மேபி இது ஒரு பிரேக்காக கூட இருக்கலாம். ஃபர்தராக திரும்ப கூட ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து அவனுக்கு கூட்டலாம் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஸோ நெட்ஃப்ளிக்ஸு. ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இப்போ சரி நம்ம பேசி விட்டுறலாம் முதல் கட்டமாக. இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இதில் நடக்கக்கூடிய மாற்றங்களை அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டிப்லேருந்து ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு இறக்கம் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றம் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஒரு $10 கிட்ட ஒரு ஏற்றம் வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸில் லாஸ்ட் டிப்லேருந்து வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு க்ரோத் இல்லை அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்குது. ஸோ இவங்க க்ரோத்தை வர வைக்கிறதுக்கு பல விஷயங்களை வந்து இப்போ முன்னெடுத்திருக்காங்க. அதில் குறிப்பாக பார்க்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு தூணாக வருங்காலத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் ஆக்ட் ஆக போகுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட்டை வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறது. ஸோ இது ரெண்டாவது ஒரு தூணாக வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ இது ரெண்டையும் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு சப்ஸ்கிரைபர் க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ பெரிய ஒரு வளர்ச்சி இல்லை. ஸோ இதை வந்து அவங்க தீர்க்கறதுக்காக ஏன்னா ரொம்ப காஸ்ட் நம்ம ஊரில் தான் கம்மியாக இருக்குது. குளோபலாக பார்க்கும்போது ரொம்பவே அதிகப்படியான விலையை தான் நெட்ஃப்ளிக்ஸுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்க போகுது. ஸோ அதனால் கஸ்டமர்ஸோட வருகை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போது இதை வந்து தீர்க்கறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு வராங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு அந்த பிளானை சூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஃப்ரீயாலாம் நெட்ஃப்ளிக்ஸை வந்து பார்த்துக்க முடியாது. அவங்களுக்கும் ஒரு சின்ன சார்ஜ் இருக்குது. சின்ன சார்ஜ்னால் அதுவே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ சின்ன சார்ஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. கூடவே அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஓடத்தான் போகுது. இந்த ஒரு பிளான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூன்னு நம்ம எடுத்து பார்த்தா ஒரு $1.5 பில்லியன் வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர்க்குள்ளே ஒரு $3 பில்லியன் வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நிறுவனம் நகர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக டோட்டல் பிஸ்னஸில் ஒரு 6% வரைக்கும் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில்
நெட்ஃப்ளிக்ஸ் போயிட்டுருக்காங்க. கரெக்ட்டா 2030க்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு $8 பில்லியன் ஆனுவல் ரெவென்யூவா இந்த அட்வர்டைஸ்மென்ட் ரெவென்யூ இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஓடிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அது போக பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அட்வர்டைஸ்மென்ட் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ யூடியூப் எல்லாம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா இயங்கிட்டு வந்துட்டுருக்குன்னா, இந்த அட்வர்டைஸ்மென்ட் தான் மெயின் ரீசனா இருக்கு. ஸோ கரெக்ட்டா புடிச்சு யூடியூப் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கிறதுக்கான மெயின் ரீசனே அட்வர்டைஸ்மென்ட் அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கலாம். ஸோ அதே ஒரு பாலிசிய Amazon ஃபாலோ பண்றாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்க. ஸோ எப்படி வளர்ச்சி விகிதம் ஏற்படுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்தது இன்னும் வந்து யூசர்ஸ வந்து இன்டராக்ட் பண்றதுக்காக, இன்னும் இழுக்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸ் கன்டென்ட்ட வந்து ஷோ பண்ண போறதா சொல்றாங்க. அடுத்து வரக்கூடிய ஃபிஃபா வேர்ல்டு கப்ப வந்து யுஎஸ்ல நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண போறதாவும் தகவல் வந்திருக்கு. அதுபோக NFL இந்த கையிலேயே பால தூக்கிட்டு எல்லாத்தையும் அடிச்சு வீசிட்டு ஓடுவானுங்கல்ல, அந்த கேமு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஷோ பண்ண போறதா சொல்றாங்க. அது போக இந்த WWE இதையும் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறதா சொல்றாங்க. ஸோ இந்த மாரி பல ஷோஸ வந்து ஸ்போர்ட்ஸ் கன்டென்ட்ட வந்து ஸ்ட்ரீம் பண்ணி, அதன் மூலியமா வாடிக்கையாளர இழுக்கிறதுக்கான ஒரு திட்டத்த நெட்ஃப்ளிக்ஸ் கையில எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே திட்டத்த நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கையில எடுக்குறாங்க. இத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி டீட்டெயில்டா நம்ம வீடியோலயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டிக்கிள் கூட வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐபிஎல்னால வரக்கூடிய வாடிக்கையாளர்கள, பார்வையாளர்கள அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, அவங்க சப்ஸ்கிரைபரா லாங் டெர்ம் சப்ஸ்கிரைபரா வந்து கன்வெர்ட் பண்றாங்கங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் வந்து எக்கச்சக்கமா இப்போ ஜியோ ஸ்டார்ல ஆட் ஆயிட்டு வருதுன்னு உங்களால பார்க்க முடியும். அத்தன கன்டென்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல, எல்லாம் பழைய கன்டென்ட் மட்டும் இல்ல, புது கன்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா, நெறையாவே வந்து இந்த ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்துட்டுருக்கு. ஸோ அதே ஒரு பிளான நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா கையில எடுத்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு வெற்றிய குடுக்குதுங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். பட் இதெல்லாம் வந்து உடனே ஒரு திருப்பு முனையா இருக்காது. சப்ஸ்கிரைபர் பேஸ் தொடர்ந்து வளருதா அப்படிங்கிறத நம்ம இன்னும் நெட்ஃப்ளிக்ஸ பொறுத்தவரைக்கும் ட்ராக் பண்ணணும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ சரிவடைஞ்சிருந்தாலும் கூட, ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்க்கு நெறைய தடைக்கல்கள் இருக்கு. அதனால நெட்ஃப்ளிக்ஸ பொறுத்தவரைக்கும் ஸோ இன்னும் வந்து நெறைய விஷயங்கள நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸோட அடுத்த குரோத் டிரைவர் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ என்ன ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத பற்றியும் நம்ம பேசியிருப்போம். இன்னும் நெறைய விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு நாள் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பா இத பற்றி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.